என் தம்பி படம் எல்லாமே பிடிக்குங்க. படம் வெறித்தனம் தெளிவா சூப்பராக தெளிவா என்ஜாய் பண்ணுங்க எல்லாருமே போய் பாருங்க சூப்பராக படம். ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் மியூசிக் ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் உனக்கு என்னென்ன வேணும் சொல்லு எல்லாமே படத்தில் நல்லா இது எல்லாமே தான் அதான் சொல்றேன். உனக்கு என்னென்ன நீ சொல்லு தெளிவா நீ சொல்லு கேமராமேன் உனக்கு என்னென்ன வேணும் சொல்லு எல்லாமே பத்தில் இது. அவரு என்ன சொல்லுது அதாவது மற்றவன் டைரக்ட் பண்ணி நீ நடிது ஈஸி, இவரே டைரக்ட் பண்ணி இவரே நடிது கஷ்டம். அதை வந்து தனுஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் தனுஷ். சூப்பராக இருந்த படம் நல்லா இருக்கு. எதிர்பார்த்ததை விட ஒரு மாசான ஒரு படம் தான் கொடுத்துருக்காரு தனுஷ் கிட்ட இருந்து இப்படி ஒரு படம் நான் எதிர்பார்க்கல. ஃபேனால மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா ரசிகனா நான் சொல்கிறேன் படம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு இன்டர்வல் ஆரம்பிக்கிற அந்த பீக் வந்து கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்கும் அந்த இருந்துச்சு. அந்த பீக் தனுஷோட ஆக்டிங் அவரோட டைரக்ஷன் பிடிச்சிருந்துச்சு. அதை விட படத்தில் வந்த ஒவ்வொரு கேரக்டரும் மைண்டில் நிற்கிறாங்க. ஒவ்வொரு கேரக்டர் நேம் வந்து தனித்தனியாக தெரியுது. சும்மா பிரகாஷ் ராஜ் வந்தார் அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்கன்னா இல்லாமல் அந்த கேரக்டர் நேம் சேகரண்ணா அப்படின்ற மைண்டில் நிற்கிது. செந்தில் குணம் எப்படி அந்த மாதிரி. என் தம்பி படம் எல்லாமே பிடிக்குங்க. படம் சூப்பராக இருந்தது. ஆமாம் கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து அளவுன்னு சொல்ல முடியாதுங்க. அளவு கடந்த பாசம் இருக்குது, அளவு கடந்த பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்டிங் வைஸ் டைரக்ஷன் வைஸ் டாப் நாச், ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் வந்து ரொம்ப சோல் கனெக்டடாக இருந்தது, ரொம்ப லைக் ஆப்டாக இருந்தது மூவிக்கு. அண்ட் எல்லாருக்கும் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கரெக்டாக கொடுத்துருக்காரு. ரொம்ப நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அவர் வந்து சொல்லவா வேணுங்க, அவர் வந்து கலக்குவார், சும்மாவே கலக்குவார். இந்த படத்துலையும் கலக்கியிருக்காரு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிங். இன்டர்வல் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேஸ் ஆஃப்னால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லாரும் வந்து எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டு யூஸ் படம் D50 ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா பாப்பாண்டி ரொம்ப ரொமான்ஸான ஃபீல் குட் மூவி. சரி ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லி வந்தால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வயலன்ஸில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வயலன்ஸ் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்கல. தமிழ் சினிமாவுக்கு தேவையானு கூட சொல்கிறதுக்கு இருக்குது. இதை கொண்டாடுறதுக்கு கொண்டாடவே முடியாது, அந்தளவுக்கு வயலன்ஸ் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்தாலும் பரவாயில்ல, 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள உள்ளே வந்தால் போதும், என்னோட ஃபேன்ஸ்க்கு வந்து நான் திருப்திப்படுத்தினா போதும்னு நினச்சாங்க. அதை செம்மையாக பண்ணிட்டாங்க. அதில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. 3 வாரம் பசங்க ஃபீல் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக வந்து வயலன்ஸ் தான் மூவி வந்து நல்லா இருக்கு. படம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. படத்தில் வந்து ஃபுல்லாக வயலன்ஸ் தான் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு. லைக் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு வடசென்னை மாதிரியோ புதுப்பேட்டை மாதிரியோ அதில் எப்படி வயலன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் புதுப்பேட்டை அளவு கிடையாது. ஓப்பனாக சொல்லணும் வயலன்ஸ் தான் மூவி ஃபுல்லாக. இன்டர்வல் பிளாக் முன்னாடி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அதுக்கப்புறம் வித் அவர் ஏஆரோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொண்டு போயிருக்க அந்த சீனை. அது வேற லெவல் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. படம் எல்லாமே பிடிச்சிருந்தது. அவர் வேற லெவலில் என்னைக்குமே எல்லாமே பிடிச்சிருந்தது. அவர் நடிப்புலேருந்து எல்லாமே டேரக்டர் மியூசிக் நல்லா இருந்தது. நல்லாவே பண்ணியிருந்தார். அவர் எல்லா படமே நல்லா இருக்கும். படம் வேற லெவலு. நல்லா இருக்குண்ணா. நியூஸ் எப்பயுமே நல்லா தான் பண்ணுவார். இல்லை போன படம் வந்து பாப்பாண்டி சாஃப்டாக பண்ணியிருந்தது. ஜென்ரியே மாற்றி வேற லெவலில் ஆக்ஷன் ஜென்ரி செம்மையாக இருக்குது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் செம்மையாக. எல்லா படமும் ஃபேமிலியோட படம். அத்தனை என்ன ஃபேமிலி பார்க்க மாட்டாங்களா என்ன? மியூசிக்லாம் அதான் சொன்னேன். ஏஆர் ரஹ்மான் வேற லெவல் படம் செம்மையாகிட்டு. கண்டிப்பாக ப்ரோ. இல்லை நான் சொல்லிருப்பேன் ப்ரோ. கை ஊற்றிருப்பேன். இந்தியன் 2 வீடியோ பார்த்தியா? இந்தியன் 2 கை ஊற்றிருந்தேன். சங்கரை டேரக்டராக தேடி இருந்தேன். இன்னைக்கு தனுஷை டேரக்டராக பார்த்துக்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி இருக்குது. சிம்பிளாக தான் இருப்பார், ஆனால் ஃபயராக இருக்கும். மியூசிக் அவர் சீன் பை சீன் போட்டுக்கிறாரு. ஏஆர்மான் அவர் சொல்லிட்டார் போல. அவர் அதான் பூசா பண்ண சொல்லிட்டு இந்த சீனுக்கு இது வேணும், இந்த சீனுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக அடிக்கிறாரு ஏஆர்மான். அதெல்லாம் பெரிய விஷயம். அதான் லிஜெண்ட். அவர் விட்டுருங்க. அவர் அதான் பண்ணுவார். தனுஷ் எந்த அளவுக்கு மாசம் எஸ்எஸ் மாசம் தான், குறையெல்லாம் சொல்ல முடியாது. கிளைமேக்ஸில் மட்டும் கொஞ்சம் சாகிற மாதிரி இருக்கும். அது ஓகே. அதான் அது பண்ணி தானே ஆகணும் இல்லைன்னு. மற்றபடி ஈக்குவலாக இருக்குது 2 பேருக்கும் போர்ஷன். எல்லாருக்குமே ஒரு மாசீன் இது. கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே கத்துறாம ஒரு சீன் இது. கண்டிப்பாக பார்க்கலாம். வயலன்ஸ் இருக்குது யாரும் சொன்னால் நம்பாதீங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதை பார்த்துட்டு ரிப்பீட் வருவாங்க. ரிப்பீட் தான் முக்கியம். நானே வருவேன் ப்ரோ. ஒரு படம் பார்த்தா உங்களுக்கு ஃபீல் ஆகாதா ப்ரோ? இது வந்து நானே ஆக்சுவலாக நான் வந்து மொக்கையாக தான் நானே வரமாட்டேன். இந்தியன்லாம் வரல. இது வந்து எல்லாரும் வருவாங்க. மியூசிக் அட்வான்டேஜ், தனுஷ் பர்ஃபார்மன்ஸ் அட்வான்டேஜ், எல்லாமே தாறுமாறாக போயினுது. ரிப்பீட் வரலன்னா எனக்கு கேளுங்க. கண்டிப்பாக வருவேன். நாளைக்கே வருவேன். எனக்கு இல்லை அவர் இன்னும் முடிக்கலான்னு கேட்டார். ஏங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அண்ணன் தங்கச்சி சீன் அண்ட் ஃபேஸ் ஆஃப் அந்த குட்டி பிரதர்ஸ் சண்டை போட்டுக்கிற சீன் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் ஃபேமிலிக்கு வயலன்ஸ் பிடிக்கும்னா தென் யூ கேன் டெஃபினெட்லி ஹெட். எனக்கு தெரிஞ்சு லேக் இல்லைங்க. இந்த படம் நீங்கள் வந்து கனெக்டடாக ஒரு படமும் நீங்கள் வந்து கனெக்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக் தெரியாது. நீங்கள் வந்து படம் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா தென் தனுஷ் ஃபேனு சொம்பு தூக்குறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. அடுத்தது வந்து கழுவி ஊற்றாதீங்க, ட்ரால் பண்ணாதீங்க. வேறு லெவலில் இருந்தது. எனக்கு ஆனஸ்ட்டாக மனசை தொட்டு சொல்கிறேன், எனக்கு பிடிச்சதுங்க. தனுஷ் ஃபேன்ஸுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஒரு ஹை ஸ்பீட் ஷாட் ஆகட்டும், அந்த எமோஷனல் ஷாட்டாக இருக்கட்டும், அந்த கண்ணுலேருந்து அந்த நடந்ததே வர்றாப்புல தேட்டரே பறக்குது. அந்தளவுக்கு ஒரு ஹை ஸ்பீட் ஷாட் போட்டு கேமரா ஒர்க்லாம் செம்மையாக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சது வந்து துஷாரா விஜயனோட ஆக்டிங் தான் படத்தில் ரொம்ப பிடிச்சது. ஆனால் இது வந்து தனுஷோட பெஸ்ட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த 50th உள்ளது கொஞ்சமாக எல்லா படமும் மொக்கையாக போயிடும். 50th இது கொஞ்சம் பரவாயில்லன்னு நம்ம சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான் சார் ரொம்ப மாசாக பண்ணியிருந்தார். அவரோட தனுஷ் டைரக்ஷன் எப்படியோ அவரோட பிஜிஎம் தான் இந்த படத்துக்கு அடுத்த ஒரு பலமே. கண்டிப்பாக இது தான்.
ஏன்னா தனுஷோட டேரக்ஷன் 50 படம் அது இல்லாமல் கதை நல்லா இருக்கு. கதையே இல்லைன்றாங்களா? அப்படிலாம் இல்லை. நான் அப்படி பார்த்தா நிறைய படம் கதையே இல்லாமல் இருக்கும். ஏன்னா இதில் வந்து நான் ஒரு ஈவென்ட் ஸ்டோரி எதிர்பார்த்தா ஒரு என்ன சொல்றது ஒரு இது இருக்கும்ல, ஒரு ஸ்டார்டிங் லைன் இருக்கு, இங்கே தான் பிரச்சனை தொடங்குது, அது இங்கே போய் முடியுது, அவ்வளோதான். இதில் வந்து என்ன கதை எதிர்பார்க்க முடியும்? ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண அதான் கதை. ஈவென்ட் ஸ்டோரி அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். வேறு என்ன இது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியா? எதுவுமே சொல்லு. ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி அவ்வளோதான். இதில் கதை எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக ஒரு என்டர்டைன்மெண்ட் படம், ஒரு நீட்டான ஒரு போர் அடிக்காமல் ஒரு 2 hours தனுஷோட மாசான ஒரு ஆக்டிங்கும் டேரக்ஷனுக்கும் வந்து பார்க்குற ஒரு படம். நான் பிடிச்சிச்சுண்ணா. அண்ணா மேட்டி கேட்குறீங்க, பிடிச்சதா இல்லை என்ன நல்லா இருக்குண்ணா. ஃபேமிலியோட பார்க்கலாம்னா அது வந்து கொஞ்சம் சொல்ல முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா ஃபுல்லாகவே வயலன்ஸ் தான் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் வந்து வட சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஃபேமிலியோட லைக் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இதுவுமே. கண்டிப்பாக வெற்றிமாறன் அண்ட் செல்வா வந்து அவங்களோட இன்புட்ஸ் கொடுத்துருந்தா படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலாக சொல்லணும்னா வந்து துஷாரா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இதில் ஃபுல் வயலன்ஸில் வந்து இறங்கியிருக்காங்க. அது வந்து அவங்களோட ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிமாக அது இருக்கும். கண்டிப்பாக எனக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு.